ஹை கைஸ். ஸோ அந்த மார்னிங்கே ஒரு வீடியோவோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபுல் கோல்டு கப்பி அண்ட் ஒன் அல்பினோ ரெட் இயர் கோயில் இம்போர்ட் பண்ணியிருந்தோம். அது ஆல்ரெடி ப்ரீடிங் செட்டப்பும் விட்டுருந்தோம். ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் கோல்டு குட்டி போட்டுருச்சுங்க. ஆமாம், எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா நம்ம வாங்கி 2 நாள் கூட ஆகல, 2 நாள்லேயே குட்டி போட்டுருச்சு. டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டல் ஃபுல் கோல்டுக்கு மட்டும் நமக்கு 9 குட்டி கிடச்சிது. அண்ட் இதுக்கப்புறம் சொல்கிறேன் அதை நம்ப மாட்டீங்க. இந்த அல்பினோ கோய் இந்த வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இது நம்ம ஜோனல் சைஸ் தான் வாங்கியிருந்தோம். ஸோ இது குட்டி இன்னும் 1 மந்த்து வச்சு நம்ம அழகாக ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா இதுவுமே 2 குட்டி போட்டுருச்சுங்க. ஆமாம், அது பெல்லி வந்து அவ்வளோ பெருசாகவும் இல்லை. பட் பார்த்தா ரெண்டுமே அட் அ டைமில் இது 2 குட்டி, அது 9 குட்டி, மொத்தம் நமக்கு 11 குட்டி கிடச்சிருக்கு கைஸ். அன்எக்ஸ்பெக்டட். பாருங்கள் 2 அல்பினோ குட்டி எல்லோ கலரில் தெரியுதுங்களா? 2 அல்பினோ ரெட் கோய் அண்டு 9 பார்த்தீங்கன்னா 2 அல்பினோ 9 ஃபுல் கோல்டு. செம்ம அன்எக்ஸ்பெக்டட் கைஸ். ஏன்னா வாங்கி நம்ம 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே 2மே குட்டி போட்டுருச்சு. ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. இதுக்குன்னு ஒரு தனி டப் வச்சுருக்கேன். அது ஆல்ரெடி பழைய தண்ணி பிடிச்சி தான் வச்சுருக்கேன். ஸோ அதிலே ரிலீஸ் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வாங்கி உடனே குட்டி போட்டிருக்க ஏதாச்சும் ஃபிஷ்ஷஸ்ன்னு. எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம். 2மே அட் அ டைமில் குட்டி போட்டிருக்கு செகண்ட் டேலேயே. ஸோ வாங்க இதை வந்து நம்ம டப்பில் ரிலீஸ் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி தண்ணி பிடிச்சி வச்சிருந்த டப்பு தான். இதுக்கு நம்ம என்ன ஃபீட் பண்ண போகிறோம்னா, ஆர்டிமியா ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் ஆல்ரெடி இப்போ ஃபீட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம். ஸோ இது நல்ல க்ரோத் ரேட் ஆச்சுன்னா இந்த டப்பு நல்ல சைஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 11 குட்டி கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இதுதான். அண்டு நம்ம அல்பினோ ஃபுல் ரெட் ப்ரீடிங் விட்டுருந்தோம்ல, அது வந்து ஒரு பேர் வந்து நல்ல பெல்லி லோடாக இருக்குது. இன்னொன்று வந்து அவ்வளோ லோடான மாதிரி தெரியல ஆஃப்டர் 10 days. ஸோ அது ப்ரீடிங் ஒரு பேருக்கு அன்சக்ஸஸ்ஃபுல். அதோட வீடியோ பாருங்கள். எஸ், ஒரு ஃபீமேலோட பெல்லி நல்ல லோடாக இருக்குது பாருங்கள். இன்னொரு ஃபீமேல் அன்சக்ஸஸ்ஃபுல்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ப்ரீட் ஆக மாட்டேங்குது, தெரியல என்ன இஷ்யூன்ட்டு. சரி கைஸ், ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நிறைய நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர். தேங்க்யூ கைஸ்.